ஹாய் ராவ்களே, மை லைஃப் ஸ்டோரி பார்ட் 5. சரியா? கொஞ்சம் அந்த சின்ன குழந்த பருவம் மாறி கொஞ்சம் மெச்சாரிட்டி ரீச் ஆகிற ஏஜ் தான் 7th 8th 9th. யாரெல்லாம் வந்து புதுசாக என்னோட இந்த லைஃப் ஸ்டோரி எபிசோட் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். நான் ஸ்ரீதேவி ஆனந்த், சூலூரில் இருக்கேன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன். எங்கள் அப்பா ஆர்மியில் இருந்தார், ஆனரி லெஃப்டினண்ட்டாக ரிட்டையர் ஆனார். இந்த எபிசோட்ஸ் எல்லாமே என்னோடய லைஃப் ஸ்டோரி வந்து எங்கள் அப்பாவோட மிலிட்ரி ஜேர்னி, நான் பிறந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னி ஆர்மி மென்ஸ் டாட்டராக என்ன ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தோம், என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டு ரிலீஜன், எல்லா ஸ்டேட் பீப்புள் கூட பழகிறது, அந்த இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த லைஃப் ஸ்டோரி. அப்புறம் என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஏஜில் நடந்த கதை 100% உண்மையான கதை தான். நான் வந்து பீப்புளை சீட் பண்ண விரும்பல. 100% உண்மையான கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு 47 ஏஜ் ஆச்சு. 1978 பார்ன். 50 எபிசோட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ எபிசோட்ஸில் என்னோடய லைஃப் ஸ்டோரியை முடிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ உறவுகளே, ஸ்ரீநகர் போஸ்டிங் வந்துட்டோம் அப்படிங்கிறது நான் சொன்னேன்ல. அசாமில் மட்டும் போஸ்டிங் வர டைமில் ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். லைவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து 3 பவுன் நெக்லஸ் இருந்துச்சு. கல் நெக்லஸ் வரும் தெரியுமா, மயில் டிசைன் வந்து. அந்த ஸ்டோன் நெக்லஸ் வந்து ஸ்ரீநகர், அசாம்லேருந்து ஸ்ரீநகர் வரும்போது தான் தொலைஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்த ட்ரெயினில் வந்து பின்னாடியே நம்மளுக்கு லக்கேஜும் வந்துடும்ல. ஆனால் 6 மாதம் ஆகியுமே நாங்கள் ஸ்ரீநகர் போயிட்டோன்னு நினைக்கிறேன். 6 மாதம் ஆகி கூட வரல. என்னடா வரல அப்படின்ட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, வேளாங்கண்ணிக்கு வேண்டிக்கோங்க, மேரி மாதாட்ட வந்து வேண்டிட்டு நீங்கள் பெட்டி வந்து சில்வரில் பண்ணி இல்லைனா கோல்டில் பண்ணி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து காணிக்கையாக போட்டிங்கன்னா அது வேண்டிக்கோங்க, நிறைவேறினதுக்கப்புறம் போய் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எங்கள் அம்மா அதே மாதிரி தான் வேண்டிக்கிட்டாங்க. கரெக்டாக 6 months கழித்து அந்த பாக்ஸில் வச்சுருக்காங்க போல இருக்கு, தெரியாமல் நம்ம கூட வர லக்கேஜில் பின்னாடியே வந்துடும் அப்படின்ட்டு பெட்டி இருக்குல்ல, ஆர்மி மென் பெட்டி இருக்குல்ல, கருப்பு கலர் பெட்டி, அதில் வச்சு விட்டாங்க போல் இருக்கு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி திருட்டு நடந்திருக்கு, செங்கல் வச்சுருவாங்க, ஜுவல்ஸ் எடுத்துருவாங்க, செங்கல் வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் பயமுறுத்துனாங்க. ஆனால் வந்து சேர்ந்துருச்சு. நாங்கள் போய் அந்த வேண்டினதையும் போய் பண்ணோம். அப்போ எனக்கு வந்து மேரி மாதா மேலேயும் ஜீசஸ் மேலேயும் அப்போ தான் வந்து எல்லா ரிலீஜனும் நம்மளுக்கு சம்மதம், எல்லா ரிலீஜன்லேயும் நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லா கடவுளுமே ஒன்று தான் அப்படிங்கிறது அந்த 7th 8th தான் எனக்கு வந்து மண்டையில் ஏறிச்சு. அப்புறம் நிறையா ஸ்டேட் பீப்புள் கூட பழகிறனாலையும் அந்த நான் பயாஸ்டாக இருக்க மாட்டோம். இவங்க ஹிந்திக்காரங்க இவங்கள்ட்ட பழகக்கூடாது, தமிழ்காரங்க தான் குரூப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். ஸ்ரீநகர் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவார்ட்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. ரூம்ஸ் வந்து பெருசாக இருக்கும் அவங்களே. ரூம்ஸ் வந்து நிறையா இருக்கும். லிவிங் ரூம் தனியாக, டைனிங் ரூம் தனியாக, 2 பெட்ரூம் தனியாக, கிச்சனு, போர்ட்டிகோ, ஒரு பால்கனி, போர்ட்டிகோ இல்லை பால்கனி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீநகர் லைஃப் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இதை நான் 15 minutes போடுறேன்னா 25 minutes வருதான்னு தெரியல. ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னோடய க்ரஷ்ஷை பற்றியும் தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க தொடர்ந்து இது பண்ணுவோம். நான் வந்து சிலதெல்லாம் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சிட்டேன். இது நெக்லஸ் தொலைஞ்சது ஒரு கதை மிஸ் ஆகிடுச்சி அசாம்லேருந்து ஸ்ரீநகர் வந்தபோது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஹவல்தார், அதுக்கப்புறம் ஜேசியோ, அதுக்கப்புறம் சுபேதார், அதுக்கப்புறம் ஆனரி லெஃப்டினன்ட். எங்கள் அப்பா வந்து 9th தான் படித்தார். எங்கள் தாத்தா இறந்துட்டார் 9th படிக்கும்போது. அப்போ எங்கள் அப்பா ஆர்மியில் சும்மா விளாண்டுருக்கும்போது அப்படியே சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ஆரம்பத்தில் எபிசோட் 1ல். எங்கள் அப்பா வந்து 9th தான் படிச்சிருந்தார். ஆனால் ஆர்மியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரமோஷனுக்கும் நீங்கள் வந்து படித்து எக்ஸாம் எழுதி தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த விதத்தில் பார்த்தா எங்கள் அப்பா வந்து கெசட்டட் ஆஃபீஸர். இப்போது அவர் வந்து க்ரீன் இங்கில் சைன் பண்ணலாம்.
அவருக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது. ஏன்னா ஆனரி லெஃப்டினண்ட்டாக அவர் வந்து ரிட்டையர் ஆனார். எங்கள் தாத்தா பேர் எங்கள் அப்பா பேர்லாம் வந்து ஹிந்து பேப்பரில் ஸோ அண்ட் ஸோ சன் வந்து ஆனரி லெஃப்டினண்ட்டாக ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வரும். அந்த கட்டிங்கெல்லாம் எங்கள் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. இது வந்து எங்கள் அப்பாவை பற்றி ஒரு இடத்துக்கு நாங்கள் மாறி போகும்போது கண்டிப்பாக ப்ரமோஷனோடு தான் போயிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து முன்னேறி வர்றதை பார்க்குறது வந்து குழந்தையா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. ஏன்னா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு அந்தளவுக்கு சினிமா தேட்டர் போனால் அந்த ஏ கேட்டகரி கிடைக்கிறது. அப்புறம் ரேஷன்னா நம்ம ரேஷன் இல்லை, அங்கே ஸ்பெஷலாக 1 லிட்டர் பால், ப்ரெட்டு, பட்டரு, வெஜிடபிள்லாம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஆஃபீஸர் ரேங்க்கில் இருந்தாங்கன்னா அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களே. 7th போனோமா ஸ்ரீநகர். போனோன்னே குவார்ட்டர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சா. நெய்பர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஒரிசாக்காரங்க, தமிழ்காரங்க ஒருத்தர் இருந்தாங்க. 4 குழந்தைங்கள வச்சுட்டு நிறையா இப்படி மக்கள் பக்கத்தில் நல்ல நெய்பர்ஸாக அமைஞ்சாங்களா. அப்புறம் வந்து 7th ஸ்டாண்டர்டில் ஸ்ரீநகரில் வந்து பிளெயின் மவுண்டன் மாதிரி இருக்கும் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில். அங்கே போய் சாயந்தரம் விளாடுவோம். இப்போ வந்து பொன் குழந்தையாக இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தா கூட தனியாக டிரைவரை நம்பி கூட அனுப்ப முடியாது. அந்த மாதிரி இந்த காலம் போயிட்டுருக்குது. ரேப்பு, ஃபிசிக்கல் அப்யூஸு, செக்ஷுவல் அப்யூஸு என்னென்னமோ நடக்குது நம்ம நாட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆனால் அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த ரேப்பு இந்த மாதிரிலாம் அப்யூஸ் நடக்கும். ஆனால் பேரண்ட்ஸ் அதை பற்றிலாம் சொன்னது கிடையாது. ஆனால் இதுலேயும் மீ டூ மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தா இருக்குது. 1 இல்லை 2 நடந்திருக்கு, நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள்லாம் ஃப்ரீயாக எந்த கவலை இல்லாமல் பசங்க கூட தானே படிப்போம். அது கேந்திரிய வித்யாலயாவில் தானே படித்தேன். கேவி சென்ட்ரல் ஸ்கூல்னு சொல்லுவீங்கள்ல, அந்த ஸ்கூலில் தானே படித்தோம். அது வந்து கோ எஜுகேஷன் தானே. அப்போ நாங்கள் வந்து பையன் பொண்ணு அப்படிலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸே பார்க்க மாட்டோம். எல்லோரும் ஒரே மாதிரி தான், அப்படி தானே நினைப்போம். அப்போ 7th வந்து நானும் என் தம்பியும் விளாட போவோம். சாயந்தரம் 4 மணி 4:30க்கு ஹோம்ஒர்க் முடிச்சு தான் போகணும். அப்போ போவோம் 7th. கொஞ்சம் தூரம் எங்கள் அம்மாவை ஏமாற்றி கொஞ்சம் தூரம் சில டைம் போயிடுவோம். சில டைம் எங்கள் அம்மா கொஞ்சம் பார்க்கல அப்படின்னு எங்கேயாச்சும் போயிடுவோம். தூரமாக போய் பசங்க பிள்ளைங்க எல்லோரும் போய் அந்த மவுண்டனில் சறுக்கிட்டு இருப்போம். ஒரு நாள்லாம் ஜட்டி கிளியிற அளவுக்கு ஸ்கர்ட்டுக்கு கீழே ஷிம்மீஸு அதெல்லாம் ஓட்டையாகி ஜட்டி ஓட்டையாகிற அளவுக்கு அதில் சறுக்கிட்டு வந்து நல்லா எங்கள் அம்மாட்ட சட்டுவத்துலேயே வாங்கின கதையெல்லாம் இருக்கிறவங்களே. அப்புறம் 7th வந்து அங்கே ஸ்ரீநகரில் டபுள் பெட்ரூம். அப்புறம் நான் அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண போகிறேன்ட்டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கொஞ்சம் ஆனனால எங்கள் அம்மா அப்பா வந்து அந்த 2nd பெட்ரூமில் என்னை தூங்க சொல்லிடுவாங்க. அங்கே வந்து ஹீட்ரு ஒரு 5-6 மாதம் பாய்லர் சொல்லுவாங்களே, இங்கே டீ கடையில் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி அங்கே இருக்கும். அதையும் பாய்லர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து தண்ணியும் சைடில் பாயில் ஆகிட்டே இருக்கும். 24/7 தண்ணி. பல் தேய்ச்சாலோ யூரின் போயிட்டு வந்தால் கூட அந்த சுடுதண்ணி எடுத்துகிட்டு போய் தான் கழுவ முடியும். அந்த மாதிரி ஒரு குளிராக இருக்கும்ல 5-6 மாதம். அப்போ அது வந்து எங்கள் அம்மா ரூமில் இருக்கும். என் ரூமில் வந்து எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் இருக்கும், ரூம் ஹீட்டர். அதை வச்சு விட்ருவாங்க. நான் அங்கே தனியாக தூங்குவேன். அப்போ எனக்கு பயமாக இருக்கும். நைட் ஆனால் பேய் வருது, பிசாஸ் வருது, ஏதோ வெள்ளையாக தெரியுது, ஏதோ கருப்பாக தெரியுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவங்களே நம்மளாம் ஏதாச்சும் ஒன்று இமேஜின் பண்ணுவோம்ல தனியாக தூங்கும்போது. அந்த பயத்தோட ரூமில் இருக்கிறது வந்து நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லவும் முடியாது. அப்புறம் தனியாக தூங்குறதுக்கு அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும் ஃபீலிங். தனியாக தூங்குறது, ரொம்ப நாள் அம்மா அப்பா கூட தூங்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக போய் தூங்குறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். 7th நான் தனியாக தூங்க வச்சுட்டாங்க என்னைய. அப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் என் தம்பி என் கூட ரூம் ஷேரிங் மாதிரி போபாலில் கூட தூங்குவான். ரூம் ஷேரிங் மாதிரி, அது நான் லேட்டரான்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த புக்காரின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவல் வேர்டு வந்து புக்காரின்னு சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த பாய்லர் மாதிரி இருக்குல்ல, அதை புக்காரி சொல்லுவாங்க. அது என்ன ஆயிடுச்சு, ஸ்கூல்லையும் வச்சுருப்பாங்க, கிளாஸ் ரூம்லேயும். கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுவோம், டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கீழே போய் நல்லா டிஃபன் பாக்ஸை கழுவிட்டு அதை வந்து துணியில் நம்ம ஸ்கர்ட்டில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சார்கோல் ஸ்டோர் ரூம் தனியாக இருக்கும். எல்லா வீடு ஆஃபீஸு எதுவாக இருந்தாலும் ஸ்டோர் ரூம் தனியாக நிலக்கரி வைக்கிறதுக்கு, சார்கோல் வைக்கிறதுக்கு இருக்கும். அந்த சார்கோலை வந்து டிஃபன் பாக்ஸில் நிறச்சிட்டு வந்து அந்த புக்காரியில் போட்டுறணும் கிளாஸ் ரூமில். நாங்கள் அந்த திருட்டுத்தனம் பண்ணுவோம்.
எங்கள் மிஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன எல்லாத்துக்கும் மத்தியானம் அணைஞ்சிருது, உங்களுது மட்டும் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குன்ட்டு. நாங்கள் இந்த திருட்டுத்தனம் பண்ணுவோம். அது ஒரு சின்ன திருட்டு பழக்கம் இருந்துச்சு. சார்கோல் திருடிட்டு இருந்தோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்புறம் ராஜீவ்காந்தி மர்டரும் வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷன் மர்டரில் ராஜீவ்காந்தி அசாசினேஷனும் அந்த 8th or 9th அந்த மாதிரி தான் ஆச்சு அவங்களே. அது செகண்ட் டெத் நியூஸு நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸில் வந்து செகண்டாக இந்திரா காந்திஜிக்கு அப்புறம் ராஜீவ்காந்தியை இந்த மாதிரி அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அது பார்த்த ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் டெரரிசம் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 8th தான் டெரரிசம் ஸ்டார்ட் ஆச்சு. டெரரிசம் ஸ்டார்ட் ஆனோடனே குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் கடத்தி வச்சுட்டு டெரரிஸ்ட் யாரையாச்சும் பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா, போலீஸோ ஆர்மி ஆஃபீஸரோ பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி குழந்தைங்கள கிட்னாப் பண்ணிகிட்ருப்பாங்க, ஸ்கூல் சில்ட்ரனை. அதனால எங்களுக்கு வந்து 310 வரும்ல, 310 தானே மாடிஃபை பண்ணி படியெல்லாம் போட்டு அந்த பெரிய வண்டி வரும்ல ஆர்மிது, அதுதான் எங்கள் ஸ்கூல் பஸ்ஸு. அதில் வந்து 2 அங்கிள் வருவாங்க ரைஃபிள் எடுத்துகிட்டு. டெரரிசம் ஸ்டார்ட் ஆனோன்னே அவங்க வந்து காமிக்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுப்போம் படிக்கிறதுக்கு. மோட்டு பத்லு என்னென்னமோ இருக்கும் காமிக்ஸ் எல்லாம், அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க. டிஃபன் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு, லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்ல அதை கொடுப்போம். என்ன ஒரு ரிக்ரெட்டாக இருக்குன்னா, ஒரு 2 கன்மேன் வந்து எங்கள் கூட வராங்க. ஸ்கூல் போகிறதுக்கு கூட ஒரு ஃப்ரீடம் இல்லை. இந்த டெரரிசம்னால இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு போகிறோமே 8th 9th அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு படிக்கிற இதை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட ஃப்ரெண்ட்ஷிப்னால் அப்போ தானே என்னென்னு தெரியும். அதெல்லாம் அந்த பீரியட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கார்டனிங் பண்ண சொல்லுவாங்க, புல்லெல்லாம் பிடுங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கடுப்பாக இருக்கும். SUPW பீரியடில் எம்ப்ராய்டரி போட சொல்லுவாங்க, யோகா பண்ண சொல்லுவாங்க. சில கிளாஸ் எல்லாம் போரிங்காக இருக்கும், ஆனாலும் அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் எங்கள் 5-6 மாதம் ஸ்கர்ட்டு போடுவோம். 5-6 மாதம் கிரே கலர் பேண்ட்டு ஃபேரன்னு சொல்லி ஒரு திக்காக இருக்கும் ஸ்வெட்டர் மாதிரி, அதை போடுவோம். அந்த ஸ்கர்ட் போடுற பீரியடில் 8th 9th நாங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போவோம். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு கிளாஸு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகும்போது பசங்கள்லாம் கும்பலாக கீழே படி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நின்றுருப்பாங்க. நாங்கள் மேலே ஏறி போகும்போது இப்படி அண்ணான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப நாளாக புரியல என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஸ்கர்ட் போட்டு போகிறனால கீழே வந்து காஜி பசங்க, எங்கள் கிளாஸ்மேட்ஸ் தான், சில காஜிங்க நின்று தொட தெரியும்ல, அதை பார்த்துட்டு இருக்கானுங்க போல் இருக்கு. இந்த மாதிரிலாம் சிலுமிஷ வேலைங்கெல்லாம் எங்கள் கிளாஸ் பசங்க வந்து பண்ணுவாங்க ரோகில். அப்புறம் நித்யா சங்கீதான்னு சொல்லி 2 பிள்ளைங்க வந்து தமிழ் பிள்ளைங்க. அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்காரங்க. ஆனால் ஸ்ரீநகரில் தான் ஏர்ஃபோர்ஸும் ஆர்மியும் ஒரே இதில் தானே இருக்குது, ஒரே யூனிட் மாதிரி தான் இருக்கும், ஒரே ஏரியாவில் இருக்கும் கம்பைண்டாக. அப்போ இவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்காரங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்லலாம் மீட் பண்ணுவோம். அப்புறம் கிளாஸ்மேட் தானே, அவன் தங்கச்சியும் அவள் வந்து வேறு செக்ஷன், அவள் தங்கச்சி. நித்யா வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு. அவள் வந்து தமிழ் அந்த விபூதியெல்லாம் வச்சுட்டு வரனால தமிழ் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் நாங்கள் தமிழ்லேயும் பேசுவோம், ஹிந்திலையும் பேசுவோம். அந்த நித்யா சங்கீதா வந்து ஸ்ரீநகரில் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இங்கே 12th பாதிக்கு மேலே தான் சூலூர் வந்தேன். அப்போ இங்கிலாந்து லெட்டரில் எழுதி சூலூருக்குள்ளே இருந்தே லெட்டர் போட்டுட்ருக்கோம் ஒருத்தருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, ஒரு நாள் சூலூர்லேயே இருந்துட்டு சூலூர்லேயே லெட்டர் வந்துட்டுருக்குன்ட்டு. அப்புறம் அவள் என்னை வந்து பார்க்க வந்தா. இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. பெருமாள் கோயில் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் வீடு. அவங்க தங்கச்சி இப்போ வந்திருந்தாங்க ரீசெண்டாக. அவங்க என்னோடய கிளாஸ்மேட், அவள்கிட்ட ரொம்ப இப்போ டச் இல்லை. அவள் தங்கச்சி வந்திருந்தா நாங்கள்லாம் ரீகால் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த நாட்களை. அப்புறம் எங்கள் அப்பா வந்து இஎம்ஐயில் இருந்தார் எங்கள் அப்பா. அப்போ ஒரு டைம் ஒரு வேலை செய்வாங்க போல் இருக்குது. முதல்ல டிரைவராக இருந்தாங்க, நான் சின்னதாக இருக்கும்போது டிரைவராக இருந்தார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் கேன்டீனில் அந்த மேனேஜர் மாதிரி இருப்பாங்கள்ல, சிஎஸ்டி கேன்டீன், அதில் மேனேஜர் மாதிரி இருந்தார். அப்போ நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்பா. எனக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் பியூட்டிஷியனுக்கு ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுவும் லாக்மி நெயில் பாலிஷு சூப்பராக இருக்கும். அவங்களே அழியவே அழியாது. 1.5 மாதம் அந்த மாதிரிலாம் வரும் அப்போ இருக்கிற நெயில் பாலிஷ். இப்போ தான் சட்டுன்னு அடுத்த 2 நாள்லேயே போயிடுது. அப்புறம் டெரரிசம் பற்றி எங்கள் அப்பா, நான் 8th படிக்கும்போது பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன துண்டு மாதிரி ஏதோ நான் எடுத்தேன் அப்பா பாக்கெட்லேருந்து மத்தியானம். சும்மா இவ்வளோண்டு ஒரு ஒயிட் பேப்பர், அதில் என்னமோ ஒரு கோட் வேர்டு மாதிரி எழுதிருந்துச்சு.
என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, அதான் டெரரிசம் போயிட்டுருக்குல்ல, டெரரிஸ்ட்டை பிடிச்சாங்கன்னா சில ஆர்மி மென் பிடிப்பாங்க, எங்கள் ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா பிடிப்போம், பிடிச்சி இவங்களுக்குன்னு அந்த செல் மாதிரி இருக்கும், அங்கே வந்து 2 ஆஃபீஸர் எங்கள் அப்பா மாதிரி ஜேசிஓஸ் அந்த மாதிரி 2 ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாங்க உள்ள டெரரிஸ்ட் கூட. அவங்க மூஞ்சியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டெரரிஸ்ட்டை, போலீஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு வேண்டி. ஆனால் இவங்களும் ஏதோ இன்ட்ரோகேஷன்லாம் பண்ணுவாங்க போல் இருக்குது, விசாரிப்பாங்க போல் இருக்குது. அப்போ ஒருத்தர் உள்ள ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா இன்னொரு ஆஃபீஸர் அந்த டியூட்டி டைம் முடிஞ்சு வந்தாங்கன்னா, ஷிஃப்ட் மாதிரி முடிஞ்சு வந்தாங்கன்னா அந்த கோடு வேர்டு சொன்னால் தான் உள்ளே போக முடியும். வெளியே நின்றுட்டு கோடு வேர்டு வந்து தப்பாக சொன்னால் கூட உள்ளே இருக்கிற ஆஃபீஸர் வந்து குருட்டுத்தனமாக அவங்க வந்து கன் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த கோடை போட்டாத தாயே என் உயிரே அப்புறம் என்கிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். அப்போ எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டெரரிஸ்ட்னால, எவ்வளோ பிரச்சனை அப்பாவுக்கு, நம்மளுக்கு, நேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறையா காஷ்மீரி செத்துருவாங்க. காஷ்மீரி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க, நல்லா ஃபேராக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மாதிரி ஃப்ரிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி டாட் டாட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி வந்திருக்கும். நல்லா அழகாக இருப்பாங்க அந்த காஷ்மீரி பிள்ளைங்கள்லாம். அப்புறம் நேற்று வீடியோவில் வந்து ஸ்லாங்குன்னு சொல்லிட்டேன், ஸ்லாங் இல்லை, ஆக்சென்ட், ஹிந்தி ஆக்சென்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஹிந்திக்காரங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால் யாருமே டவுட் தான் படுவாங்க, நீங்கள் தமிழியண்ணா எப்படி கரெக்டான ஆக்சென்ட் பேசுகிறீங்க ஹிந்திக்காரங்க மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் படிக்கிறது, ரீடிங் கிளாஸஸ் இருக்கும்ல, அதிலலாம் என்னை எல்லா டீச்சர்ஸுமே ப்ரேஸ் பண்ணுவாங்க, ஹிந்தி வந்து பர்ஃபெக்டாக படிக்கிற. அப்புறம் சான்ஸ்கிரித் வந்து 6th இருந்துச்சு எங்களுக்கு, 6th 7th 8th 9th வரைக்கும் சான்ஸ்கிரித் வந்து கம்பல்சரி. அஸ்வா அப்படின்னா ஹார்ஸு, குக்கூர் அப்படின்னா குரங்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாரையாச்சும் இரிட்டேட் பண்ணோன்னா குக்கூர் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்போம். குக்கூர்னா குரங்கு. அப்புறம் நல்லாயிருக்கும் சான்ஸ்கிரித் படிக்கிறது. அப்புறம் கொஞ்சம் வந்துச்சு அவங்கவுங்க அவங்களோட, இப்போ நான் தமிழ்னா ஸ்டேட் லாங்குவேஜ் வந்து படிக்கணும்னு கம்பல்சரி அப்படின்னு வந்துச்சு ஸ்ரீநகரில். ஆனால் 1 நாள் 2 நாள் தான் ஆனா எழுத வச்சாங்க, 2 நாள். அதுக்கப்புறம் அது கம்பல்சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இஷ்டம்னா நீங்கள் படிங்க, 3வது லாங்குவேஜாக ஹிந்தி இங்கிலீஷ் படிக்கிறீங்க, 3வதாக படித்தா படிங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர்களே. அதனால் நானும் தமிழ் டீச்சரும் யாரும் வரல, அப்புறம் 2 நாள் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. எங்கள் அம்மாவும் கம்பல்சரி வீட்டில் உட்கார வச்சு லீவ்லலாம் அறுத்துட்டு இருப்பாங்க, இதை எழுது படி ஆனா அவனா அப்படின்னு. அது மண்டேலேயே என்றைக்குமே ஏறலை. ஆனால் எனக்கு பொயட்ரி ரொம்ப பிடிக்கும், தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அது வந்து பழகணும், நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடணும், அந்த மாதிரி எனக்கு இது வரைக்குமே அந்த சிந்தனை வரல. ஏதோ ஃபேக் ஐடி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இருக்குல்ல, அது போதும் அப்படின்ட்டு அது கூட எப்படி வளர்த்துக்கிட்டேன்னா, பஸ்ஸில் ட்ரெயினில் எங்கே போனாலும் அந்த கடைகளில் இருக்க போர்ட்ஸ் எல்லாம் படித்து எங்கள் அப்பாவை தான் தொந்தரவு பண்ணிட்டுருப்பேன். இது கரெக்டாக இது கரெக்டானு கெஸ் பண்ணி படித்து தான் எனக்கு வந்து இப்போவுமே நான் கெஸ் பண்ணி தான் படிப்பேன். அந்த ஆவணம் அது எழுத்துக்கூட்டிலாம் படிக்க தெரிய மாட்டேங்குது, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் தெரியல, சும்மா அப்படியே ஒரு கெஸ் பண்ணி தான் படிப்பேன். வரவங்களே எழுத சுத்தமாக தெரியாது, பேச வந்து வேறு வழி இல்லை, கிளைண்ட்ஸ் கூட ஏங்கோ வாங்கோ போங்கோன்னு பேசி தமிழ் வந்து நல்லா ஃப்ளூவெண்ட் ஆகிடுச்சு கிளைண்ட்ஸ் கூட பேசி. அப்புறம் இங்கே சவுத்துலேருந்து கோகோனட் போகணும்ல அங்கே. அப்போது எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் 10 ரூபா, நம்மளோட இப்போ 100 ரூபா வந்து அப்போ 10 ரூபா மாதிரி இருக்கும்ல. அப்போ 10 ரூபா தேங்காய், அதனால தேங்காய் சட்னியே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அங்கே ஊருக்கு வந்துட்டு வாங்கிட்டு போனோன்னா ஒரு 3-4 தேங்காய், அது தேங்காய் சட்னி அரைக்கிறதா மோஸ்ட்லி. தக்காளி வேறு என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க அம்மா. ஆனால் தேங்காய் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, 10 ரூபாங்கிறத பெரிய அமௌண்ட் அப்போது. அதனால் வாங்கி ரொம்பலாம் அரைக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபேரன் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. ஃபேரன் வந்து நான் போட்டு பெஹல்காமில் எடுத்த ஃபோட்டோ. அவங்க வந்து சில்வர் ஜுவல்லரி தான் போடுவாங்க. ஃபேரனுங்கிறது நம்ம குர்த்திலேயே முட்டி வரைக்கும் இருக்கும், பாக்கெட்டு வச்சுருப்பாங்க. குர்த்திலேயே திக் மெட்டீரியல், பிளாங்கெட்டோட மெட்டீரியல் இருக்கும்ல அந்த மாதிரி. அது ஒன்று மட்டும் லேடிஸ் போட்டாங்கனாலே, உள்ள சுடிதார் போட்டு ஃபேரன் மட்டும் போட்டாங்கனாலே போதும், ஸ்வெட்டர்லாம் போட தேவையில்லை. அப்புறம் தலைக்கு வேணால் ஏதாச்சும் போட்டுக்குவாங்க, ஸ்கார்ஃபெல்லாம். அந்த ஃபேரன் தான் எங்களுக்கு வந்து ஒரு 5 மாதத்துக்காச்சு அக்டோபர்லேருந்தே பேண்ட்டு போட்டு, கிரே கலர் பேண்ட்டு, நேவி ப்ளூ ஃபேரன் தான் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த காஷ்மீரிஸ்து, அதை தான் நாங்கள் போட்டு போவோம். சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அது ஃபோட்டோ வந்து கம்யூனிட்டியில் போட்டிருக்கேன் வரவங்களே. அசாமில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ, என்னோடய ஃபஸ்ட்டு டால், எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த டால் பின்னாடி ஆரஞ்சு கலரில் இருக்கும்.
அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ போட்டிருக்கேன். அப்புறம் வேறு என்னமோ ஒரு ஃபோட்டோ கூட போட்டேன். எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் அப்பப்போ கம்யூனிட்டியில் போட்டு விட்றேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டு. இன்னும் ஆல்பம்லாம் கிடக்கும். ஸ்னோவில் என் தம்பி நான்லாம் விளாண்டதெல்லாம் இருக்கும். ஆனால் அது ஆனந்த்கிட்ட சொல்லி ஒரு நாள் எடுத்து, இனி ஃப்ரீ ஆகிட்டேன்ல கொஞ்சம் லைஃப்பில், அதனால் மேலேருந்து கொஞ்சம் எடுத்து அதை அப்புறமா இந்த எபிசோடெலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் 9th வந்துட்டோமா அவர்களே. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே சில டைம் கிளாஸில் ஒரு சில பிள்ளைங்க வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருப்பாங்க. எதுக்கு தள்ளி தள்ளி ஒரு மாதிரி பின்னாடி மட்டும் மறைச்சி செவுத்து ஒட்டி போய் நின்றுட்டுருப்பாங்க திடீர்னு. அப்போ எனக்கு புரியாது. அப்புறம் 2-3 கொஞ்சம் வயசில் பெரிய பிள்ளைங்களா கிளாஸில் இருக்கிறவங்க, ஒரு வயசு மூத்தவங்களாக இருப்பாங்கள, அவங்க போய் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா இப்படி இவங்களுக்கு மட்டும் ஜாலியாக லீவ் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு 8th நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் 9th தான் நான் வந்து எப்போ ஏஜ் அட்டன் பண்ணேன், 9th ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9th ஸ்டார்டிங்லேயே போனோன்னே ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். 9th ஸ்டாண்டர்ட் போனோன்னே எப்படின்னா செம்ம ஃபன்னு. எங்கள் அம்மாவில் நிறையா பேர்த்து வீட்டில் சொல்ல மாட்டாங்கள்ல, பியூபர்ட்டினா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. எங்கள் அம்மாவும் என்கிட்ட ஒன்றுமே சொல்ல. எங்கள் அம்மாலாம் வெக்கப்பட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணாங்க இவங்க, சொல்லவே இல்லையா. எனக்கு 9th ஸ்டாண்டர்டில் ஒரு நாள் ஸ்கூல் போகிறேன், ப்ளீட் ஆகுது. நான் பாட்டுக்கு இத்தினூடு ஒரு காட்டன் எடுத்துகிட்டு வச்சுட்டு, சரி ஏதோ புண்ணாக இருக்கும் அதுதான் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஸ்கூல் போயிட்டேன். ஸ்கூல் போனால் தரன்னு ப்ளட்டு வந்துட்டு இருக்குது. அப்புறம் நேவி ப்ளூ கலர் ஸ்கர்ட்டு, ஒயிட் கலர் ஷர்ட்டு, நேவி ப்ளூ கலர் ஸ்கர்ட்டு. அந்த பெஞ்ச் வந்து உட்டனில் தானே இருக்கும். அப்போல்லாம் உட்கார்றேன், ஃபுல்லாக கீழே ப்ளட் ஆகி கிடக்குது. ஸ்கர்ட் ஃபுல்லாக ஷைன் பண்ணுது. ப்ளட்டு நேவி ப்ளூ கலரில் அது உறைஞ்சி அது ட்ரை ஆகி ஷைனிங்காக இருக்குது. அப்புறம் திருப்பி ப்ளீட் ஆகுது. கொஞ்ச நேரம் நிற்கிது, கொஞ்ச நேரம் ப்ளீட் ஆகுது. நான் எங்கேயும் ஏஞ்சி போல் எதுவும் பண்ணல. அப்புறம் சரியாக சாப்பிடல. அப்புறம் என்னன்னு தெரியலையேன்ட்டு ஒரே பயமாக இருக்குது. அம்மாட்ட சொல்லவா, அம்மா அடிப்பாங்களா, என்னமோ ஆயிடுச்சு நம்மளுக்கு, அந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வண்டி விட்டு கீழே இறங்கி பேகை வந்து பின்னாடி வச்சு மறைச்சிட்டு போயிட்டுருக்குறேன். அப்புறம் ஒரு தமிழ் அக்கா பின்னாடி இருப்பாங்க, தமிழியன்ஸு. அந்த அக்கா வந்து என்னாச்சு ஸ்ரீ, பின்னாடி எதுக்கு, தேவின்னு தான் கூப்பிடுவாங்க ஜென்ரலாக, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், பின்னாடி பேகை மறைச்சிட்டு வந்துட்டுருக்கேன், ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சரி போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி வீடு தான். அப்புறம் அவங்க வந்து தான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்னோட பெரியவங்க வந்து சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா ப்ளீட் ஆகிட்டுருக்கா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னோடனே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா தமிழியன்ஸுக்கும் சொல்லி அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஜலதாரையெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி அப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி அங்கேயே வச்சாங்க. பீகாரி, பஞ்சாபி எல்லாம் தான் வந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவும் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். அந்த பீகாரி ஒரு அங்கிள் இருப்பார். அவர் வந்து கீழ் வீட்டில் இருப்பார், ஃபஸ்ட் ஃப்ளோரில். நாங்கள் வந்து கீழேருந்து மேலே ஏறுறோம்ல, கீழே இருக்க படிக்கட்டில் உட்காந்துக்குவார். அப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ண புதுசு. மற்ற எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. தாலி கட்டினா குழந்த பிறக்கும், அந்த மாதிரி தான். நான்லாம் கல்யாணம் வரைக்குமே அப்படி தான் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். தாலி கட்டிட்டு தூங்கி எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை கன்சீவ் ஆகிடுவாங்க, அப்படி தான் தெரியும். அப்போ இந்த அங்கிள் வந்து கீழே படியில் உட்காந்துருப்பார். அந்த 4 வீடு இருக்கும்ல மேலே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2, செகண்ட் ஃப்ளோரில். அப்போ 4 வீட்டுக்கார குழந்தைங்களும் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இவர் வந்து வயிற்றோட கட்டி பிடிக்கிறது, ஒரு வேளை பிரெஸ்ட்டையும் பிடிச்சி அமுக்குவார் போல் இருக்குது. அது எனக்கு தெரியல. நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னையும் அந்த மாதிரி தான் பண்ண வந்தாரா. நான் கார்னரில் நின்றுட்டு நான் போய் அப்பாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு எனக்கு தைரியம் வந்து நான் சொன்னேன். ஆனால் அவர் வந்து என்னையை டச் பண்ணல. நான் பாட்டுக்கு அப்புறம் போயிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி இதை சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு மற்ற பிள்ளைங்கள அப்படின்ட்டு நான் சொல்ல. அப்புறம் அவங்களே சீருக்கு வேற வராங்க. அவங்க தான் தண்ணி ஊற்றி அவங்க தான் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. சாரி கட்டி நான் உட்காண்ட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. இந்த ஆளை போய் கூப்பிட்ருக்காங்களே இவனை பற்றி தெரியாமல் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, அம்மா அப்பா நல்லா அடித்து வளர்க்குறனால சில விஷயத்த அம்மா அப்பாட்ட சொல்லவும் முடியல. அப்புறம் தம்பிக்கு ரொம்ப இவங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறனால நம்மளை வில்லியாட்ட பார்த்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வேறு. அதனாலேயே நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன், எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்கணும் நம்ம சொல்லி அப்படின்ட்டு. இப்போ தான் உறவுகளே 24 மினிட்ஸ் ஆயிருக்கா. இப்போ தான் முக்கியமான 5 நிமிஷம் வரப்போகுது. இதை கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் லூலூப்
அப்புறம் மதிமா, நீங்கள் 2 பேரும் தான் முக்கியமாக என்னோடய வீடியோஸ் பார்த்துருவீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கீழே வந்து காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ரோகளே. கரெக்டாக ஏஜ் அட்டன் பண்ணியாச்சா? எங்கள் அம்மா வந்து மஞ்சள் தேய்ச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீநகரில் இருக்கிற பிள்ளைய டெய்லி மஞ்சள் தேய்ச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நானும் நல்லா மஞ்சள் தேய்ச்சிட்டு மஞ்சையாக இருக்கும் மூஞ்சி, அப்படியே போவேன் விபூதி வச்சுக்கிட்டு. அப்புறம் ஒரு பையன் வந்து அவன் 7th வந்தானா 8th வந்தானான்னு தெரியல. அந்த க்ரஷ் பேர் வந்து உமாசங்கர். நல்லா ஹைட்டாக ஒல்லியாக ரொம்ப கருப்பாக இருப்பான், ஆனால் லட்சணமாக இருப்பான். அவனை பார்த்தா சிவன் சாமி இருக்கும்ல, அந்த மாதிரி தோணும் எனக்கு. அவன் வந்து 7th வந்தானா 8th வந்தானா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஃபீலிங் மட்டும் சொல்கிறேன். நான், உமாசங்கர், நித்யா, நாங்கள் 3 பேர் தான் தமிழியன் எங்கள் கிளாஸில், எங்கள் செக்ஷனில். அவள் தங்கச்சி தான் சங்கீதா இன்னொரு செக்ஷனில் படிக்கிறாள்ல. அப்போ அவங்க 2 பேரும் ட்வின்ஸு, நித்யாவும் சங்கீதாவும் ட்வின்ஸு. அப்புறம் இந்த உமாசங்கர் எந்த வருஷம் வந்தால் ஞாபகம் இல்லை, ஆனால் வந்ததுலேருந்து கிளாஸில் வந்து தெரியும் இவங்கெல்லாம் 3 பேரும் தமிழியன்ஸ் அப்படின்ட்டு. நாங்கள் தமிழ்லையும் அப்பப்போ பேசுவோம். அப்புறம் எனக்கு உமாசங்கருக்கு வந்து ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கோம். யார் பெஸ்ட்டாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரா, யார் நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கிறா, ரிப்போர்ட் கார்டில் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாப் பண்ணி இந்தந்த சப்ஜெக்டில் வந்து ஹையஸ்ட்டாக மார்க் எடுத்திருக்காங்க. நான் வந்து இங்கிலீஷில் தான் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன், மேத்ஸில் வந்து ஜஸ்ட் பாஸ் தான் எடுப்பேன். எனக்கு மேத்ஸும் பிடிக்காது, ஃபிசிக்ஸும் பிடிக்காது. அப்புறம் ஆனால் ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும் எனக்கும் உமாசங்கருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலம். அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, என் கிளாஸ்மேட்ஸே சொல்லியே சில பேர் வந்து வாழ்க்கையை கெடுத்துட்ருவாங்க. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நார்த் இந்தியன் பிள்ளைங்க, இந்த நித்யா எல்லாரும் சொல்லி அவன் உன்னைய பார்க்குறான், உன்னைய லவ் பண்ணுறான், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களே. அப்போ ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துடும்ல நம்மளுக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த டைமில் தான் 9th தான் சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸ் சிபிஎஸ்சி, அதில் வந்து 9th இது ரீப்ராடக்டிவ் சிஸ்டம் பற்றி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பேஜில் வந்து ஆண் உறுப்பு வரைஞ்சி இதோட வேலை இப்படி, ஸ்பெர்ம் இப்படி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 9th போனோடனே அந்த ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்ச நாள்லேயே யாரோ கிளப்பி விட்டாங்க, இத்தனா நம்பர் பேஜில் வந்து இந்த மாதிரி பலானா இருக்குது. அப்போது எல்லோரும் கிளாஸில் திருட்டுத்தனமாக வீட்டில் போயெல்லாம் பார்க்க மாட்டோம், அம்மா பார்த்தா செருப்படி விழுகுன்ட்டு கிளாஸில் இப்படின்னு லேசாக திறந்து பார்க்குறது, படிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது செம்ம ஃபன்னாக இருக்கும். எல்லோரும் காஜித்தனமாக அந்த பேப்பர் ஃபுல்லாக படிக்கிறது, கொஞ்சம் பார்ப்போம் மறைச்சிருவோம், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். அந்த டைமில் அந்த ஹார்மோன்ஸ் வந்து பியூபர்ட்டி ஆகி அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க வரவங்களே. அப்புறம் வந்து இல்லாத லவ் கூட எனக்கும் அவனுக்கும் வந்து ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. நாங்கள் விளாடுவோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருப்பான், பக்கத்து குவார்ட்டர்ஸில் தான் இருப்பான். வருவான் சாயந்தரம், நான் என் தம்பி அவன் 3 பேர் தான் விளாண்டுருப்போம். எங்கள் அம்மா வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது, ட்ரௌசர் ஜட்டி கிளிற அளவுக்குலாம் போய் விளாடக்கூடாதுன்னு மிரட்டி என் கண்ணு முன்னாடி தான் விளாடணும். 5 to 6 விளாடுறீங்கன்னா எங்கள் அம்மா மேலே ஜன்னல்லேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டு சும்மா தொட்டு விளாடுவோம். இந்த தொட்டு அவுட் ஆகிட்டேன் அந்த மாதிரி விளாடுவோம்ல, கலர்லாம் சொல்லி அந்த மாதிரி விளாடுவோம். இல்லைனா பேட்மிண்டன், இல்லைனா வாலிபால் விளாடுறது, அந்த மாதிரி தான் விளாண்டுருப்போம். அப்புறம் அப்போ கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ், ஒரு க்ரஷ்ஷு என்னமோ ஒரு ஃபீல் ஆகுது அவனை பார்த்தா. அப்புறம் எல்லோரும் ஏற்றி வேற விட்றாங்களா. அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, 9th வந்து எங்கள் அப்பாவுக்கு போஸ்டிங் சொல்லிட்டாங்க, போபால் போஸ்டிங்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, உமாசங்கரை விட்டுட்டு போகிறோமா, ஸ்கூலை விட்டுட்டு போகிறோமா, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகிறோமா, எல்லா ஸ்டேட் பீப்புளும் இருக்காங்க, டீச்சர்ஸை விட்டுட்டு போகிறோமா, டீச்சர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க 9th, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமான்ட்டு ஒரே ஃபீலிங்கு. மெயினாக உமாசங்கரை விட்டுட்டு போகிறோமே, ஈவன் லெட்டர் போடுவானா, லெட்டரில் நம்ம வாழ்வோமா, லவ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு க்ரஷ்ஷு, ஒரு ஃபீலிங்கு, ஒரு வெக்கம் வந்துடும். அவனுக்கும் வெக்கம் வந்துடும், எனக்கும் வெக்கம் வந்துடும், எங்களை சேர்த்து வச்சு பேசுகிறத வச்சு கிளாஸ்மேட்ஸு.
அப்படி இருந்துச்சா. ஆனால் அவன் வந்து என்றைக்கும் என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னது கிடையாது. நானும் அவனுக்கு ஐ லவ் யூ சொன்னதெல்லாம் கிடையாது. 9th ஸ்டாண்டர்டில் பூத்த இந்த பட்டர்ஃப்ளை, பறந்த பட்டர்ஃப்ளை அன்னைக்கே நசுக்கி போட்டிருந்தேன்னா 10th எனக்கு ஒரு 7.5 நான் சந்திச்சிருக்க மாட்டேன், அது சொல்கிறேன். அப்புறம் ஐயோ விட்டுட்டு போகணுமேன்ட்டு ரொம்ப அழுது, ஒரு மாதமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போய் தானே ஆகணுன்ட்டு அப்புறம் ஆட்டோகிராஃப் புக்கு அப்படின்னு கலராக பேப்பர் வச்சு 50 பேப்பர் இவ்வளோ இருக்கும் புக்கு. அது அப்போ தான் வந்த புதுசு. அப்போ எல்லாருமே வாங்குவாங்க. நம்ம பென்சில் பேனாலாம் போய் வாங்கும்போது ஆட்டோகிராஃப் புக்கு அப்படின்னு கேட்டோன்னா லிவ் லாங் லைஃப் அந்த மாதிரி பெருசாக போட்டு லிவ் லாங் லைஃப் அந்த மாதிரி நிறையா என்னென்னமோ எழுதுவோம் ஆல்ஃபபெட் வச்சு. அப்புறம் சைன் பண்ணுவோம். சைன் பண்ணி கொடுத்தா அவங்க ஞாபகார்த்தமாக இருப்போம், அதை வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ உமாசங்கரும் எனக்கு சைன் போட்டு கொடுத்தான். நிறையா பிள்ளைங்க எல்லாருமே கிளாஸில் சைன் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்டா விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படா திருப்பி சந்திப்போம், நித்யா சங்கீதாவை சந்திக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இவனை எப்போ சந்திப்போம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் இருங்க, அப்படியே உங்களோட ஒரு ட்ராமா பார்த்த மாதிரி போயிட்டுருக்குள்ள உங்கள் மைண்டு அப்படியே நிறுத்துங்க. ஒரு 2 செகண்ட்ஸ். இன்னொரு மேட்ரும் முக்கியமான மேட்ரு சொல்லிடுறேன். சரியான சேட்டைக்கார பசங்களாக இருப்பாங்களா எங்கள் கிளாஸில். எல்லோரும் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்களா, எல்லாத்துக்கும் அப்பர் பாடி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கும்ல எல்லா பிள்ளைங்களுக்கும். அப்போல்லாம் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, ரொம்ப பேசிகிட்டு இருந்தால் 2 பசங்களுக்கு நடுவில் ஒரு பிள்ளையை உட்கார வச்சுருவாங்க. ஒரு பையனை நடுவில் உட்கார வச்சு 2 பசங்களை வந்து சைடில் உட்கார வச்சுருவாங்க. இதுதான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. கிளாஸ் பனிஷ்மெண்ட்டே இதுதான், ஹோல் கிளாஸுக்கு பனிஷ்மெண்ட். ஐயோ இந்த காஜி பசங்க கூட அப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கேனா, எனக்கு பயமாக இருக்கும். பீரியட்ஸ் ஆகி அது வந்து தெரிஞ்சிருமோ, இந்த பசங்க பக்கத்தில் உட்காண்டிருக்கவங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் வந்து தெரிஞ்சிருமா, எப்படியாவது தெரிஞ்சிருமா, அதை வச்சு பேசுவானுங்களா அப்படிலாம் நம்மளுக்கு தோணும். அப்புறம் ஏஞ்சி நின்று ஏதாச்சும் பதில் கொடுத்துட்டு இருந்தோன்னா பென்சில் பாக்ஸை வச்சு விட்ருவானுங்க நடுவில். நம்ம உட்காரும் போது டிக்கியில் டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். பென்சில் பாக்ஸ் இப்படி படுத்துரும்ல, டப்புன்னு சத்தம் கேட்கும். இந்த மாதிரிலாம் அந்த பசங்க ரொம்ப குறும் பண்ணுவாங்க கூட உட்காந்துருக்கவங்க. எனக்கு பக்குன்னு இருக்கும். அப்புறம் ஒரு நாள் காதில் கேட்குறேன், இப்போ உள்ளே வந்து ஒரு ஷர்ட்டு, ஸ்கூலோட ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஸ்வெட்டர் போட்டு வருவாங்க, இல்லைனா ஃபேரன் போட்டு வருவாங்க. அப்போ ஒரு நாள் நான் கேட்குறேன் அந்த பசங்க பேசுகிறத வச்சு, குளூருக்கு வந்து அப்பர் பாடி வந்து கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், நிப்பிள்ஸ் வந்து வெளியே குளூருக்கு வந்து விரைச்சி நிப்பிள்ஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். உள்ள இன்னர் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஷர்ட் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்வெட்டர் இருக்கும். ஆனால் உள்ளன் ஸ்வெட்டர் தானே, அதுக்கு மேலே இந்த கபோதிங்களுக்கு வந்து கண் அங்கே தெரியுது, அந்த பிள்ளைக்கு வந்து அப்பர் பாடியில் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி என் சைடில் உட்காந்துருக்கவங்க 2 பேரும் எனக்கு காதில் கேட்குது அவனுங்க பேசிகிட்டு இருக்கிறது. எனக்கு சி. ஆனால் அப்போ கூட வந்து தாலி கட்டினாதான், தாலி கட்டி தூங்குனா அப்புறம் குழந்தை பிறந்துருங்கிற அந்த மென்டாலிட்டி போல. ஆனால் இவனுங்க ஏன் இந்த மாதிரி பாடியை இதுக்கு பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு அவங்களே. அது ஒரு இன்சிடெண்ட்டு ஞாபகம் இருக்குது. எங்கள் கிளாஸ்மேட்ஸ் பண்ண லொல்லு ஏன்ட்ட பண்ணல, ஆனால் வேறு பிள்ளைங்களை பார்த்து இப்படி பண்ணுறது. அப்புறம் ப்ரேயரில் வந்து நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும்ல, மார்ச் ஏப்ரலெல்லாம் நார்மலாக இருக்கும், ரொம்ப வெயில் அடிக்காது. அப்போ வந்து ஸ்வெட்டர் போடாமல் வருவாங்கள்ல பிள்ளைங்க, ஆஃபீஸர்ஸ் பிள்ளைங்கள்லாம் அவங்க ஸ்டைலிஷாக மெகா ஸ்லீவ்ஸ் மாதிரி தான் போட்டு வருவாங்க. எங்கள் அம்மா எல்போ வரைக்கும் சட்டையை வச்சு தைக்க சொல்லியிருப்பாங்க டெய்லர்கிட்ட. ஆனால் அந்த பிள்ளைங்க இது வரைக்கும் தான் போடும். அப்போ தான் மெகா ஸ்லீவ்ஸ் எல்லாம் வந்த புதுசாக என்னன்னு தெரில. அப்போ அவங்க ப்ரேயருக்கு நிற்கும் போது இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த கபோதிங்க வந்து அண்டர் ஆர்ம்ஸில் முடி வளர்ந்துருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வேற வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. சி அப்படின்ட்டு இருக்கோம், எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு தெரியும். ஆனால் எதுக்கு வேண்டி இவனுங்களுக்கு இப்படி பேச தோணுது அது தெரியல, ஆனால் இப்படி தோணும். அப்புறம் திருப்பி வருவோம், இப்போ உமாசங்கர்கிட்ட வருவோம். அப்புறம் கடைசி நாள் அவங்களே கரெக்டாக நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து யார் வந்து ஸ்ரீநகர்லேருந்து டிரான்சிஸ்ட் கேம்புக்கு, ஸ்ரீநகர்லேருந்து கொஞ்சம் தூரம் 8 மணி நேரம் பஸ்ஸில் இங்கே வரணும். அங்கே ஸ்ரீநகர்லேருந்து ட்ரெயின்லாம் கிடையாது, ஒன்று ஃப்ளைட்டு இல்லைன்னா டிரான்சிஸ்ட் கேம்ப் இருக்கும், நடுவில் பிரேக் எடுத்து போகிற மாதிரி, நீங்கள் தங்கிட்டு கூட போய்க்கலாம்.
ஆர்மியோட டிரான்சிஸ்ட் கேம்ப்பு. இப்போ நம்ம ஹோட்டலில் தங்குறோம்ல அந்த மாதிரி ரூமு கட்டில் எல்லாமே இருக்கும். ஃபேமிலியோடு நீங்கள் தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அவங்களோட மெஸ்லேயே சாப்பிட்டுக்கலாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம். நடுவில் ஒரு தடவை வந்து ஸ்னோஃபால் ஆகி 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ ஏதோ தங்கிட்டோம். ரொம்ப ஸ்னோஃபாலு வண்டியே போகாது அப்படின்ட்டு தங்கிட்டோம். ஒரு தடவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனார் அப்பா. அதுவும் ஒரு பிளெஸ்டு. 250 தான் ஏர் இண்டியாவில் டிக்கெட்டு ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு வரத்துக்கு. அப்படி ஒரு தடவை வந்திருக்கோம் ஊருக்கு. ஒரு தடவை அங்கே சிக்கி 1 வாரம் பக்கம் அங்கேயே டிரான்சிட் கேம்பில் இருந்து சாப்பாடு சேராமல் டிசென்ட்ரிலாம் ஆகி எங்கள் அப்பா தான் எனக்கு அப்போவுமே கூட வந்து பாத்ரூமில் நின்றுட்டுருப்பார். டிசென்ட்ரிக்கு என் கூட வந்து நின்றுட்டுருப்பார். எங்கள் அம்மா அவ்வளோக்கா வரமாட்டாங்க, எங்கள் அப்பா தான் கூட நிற்பார். அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃபைனலாக வந்து கிளம்புறோம். பஸ்ஸில் தான் போகிறோம் 8 மணி நேரம். அப்போ அந்த பஸ்ஸில் உட்கார போகிறோம் அந்த இங்கே போகிறதுக்கு, ஜம்மு வர்றதுக்கு. அப்புறம் வைஷ்ணு தேவி டெம்பிள் போனோம் அவங்களே. அந்த 9th படிக்கும்போது தான் வைஷ்ணு தேவி டெம்பிள். அது 17 கிலோமீட்டர் நடந்தே போகணும். இங்கெல்லாம் நீங்கள் அந்த சிவன் கோயில் இருக்குல்ல, திரு என்னது திருவண்ணாமலை, அங்கே நடப்பாங்களே கிரிவலம், அந்த மாதிரி அங்கே வந்து 17 கிலோமீட்டர் நடந்து போகலாம், இல்லைனா குதிரையில் போகலாம், இல்லைனா மனுஷங்க தூக்கிட்டு போவாங்க பல்லாக்கு, அந்த மாதிரி இருக்கும். அந்த கோயில் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு 9th ஸ்டாண்டர்டில். அது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. நான் வந்து சாகரத்துக்குள்ளே ஒரு தடவை வைஷ்ணு தேவி போகலான்ட்டு இருக்கேன். வைஷ்ணு மாதா கோயில் வந்து ஜம்முவில் தான் இருக்குது. ஆனால் அது எப்படி ஸ்பெஷல் அப்படின்னா உள்ளே வந்து 3 கல் மாதிரி தான் என்னமோ இருக்கும் குகைக்குள்ளே. நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு ஒரு 200-300 மீட்டர் வந்து நீங்கள் தவிழ்ந்து குகைக்குள்ளேயே போகணும். அந்த குகை வந்து உள்ளே முதல்லலாம் வெள்ளையாக இருக்கும். மனுஷங்க போய் 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 பயங்கரம் பளிங்கி கல் மாதிரி ஆகி கிடக்கும். அப்புறம் ஒரு செயின் கொடுத்துருப்பாங்க, உங்களை புல் பண்ணிவிட்டு முன்னாடி போகிறதுக்கு வேண்டி. போக முடியலன்னா அந்த செயினை பிடிச்சி போகிறதுக்குன்ட்டு கொடுத்துருப்பாங்க. வைஷ்ணோதேவி டெம்பிள்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த கோயில் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி அது ஒன்று ஸ்பெஷலாக நடந்துச்சு ஸ்ரீநகரில். அப்புறம் திருப்பி வாங்க இங்கே உமாசங்கருக்கு வாங்க. எல்லோரும் திருப்பி கடைசி நாள் இப்படி எல்லாம் பேக் பண்ணியாச்சு, எல்லாம் ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கியாச்சு. இங்கிலாந்து லெட்டரில் எல்லோரும் லெட்டர் போட்டு பேசிக்கலாம், கனெக்டடாக இருக்கலாம். மெயினாக நானும் உமாசங்கர் நித்யா எல்லாம் கனெக்டடாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டோம். ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. அப்புறம் பஸ்ஸில் லாஸ்ட் டே, ஸ்கூல்து வந்து லாஸ்ட் டே அவங்களே லாஸ்ட் டே, அடுத்த நாள் நாங்கள் கிளம்ப போகிறோம். அப்போ லாஸ்ட் டே பசங்க பிள்ளைங்க எல்லாருமே சும்மாவே ஏற்றி விட்டுருப்பாங்கள, நீங்கள் 2 பேரும் தமிழியன், அவன் விபூதி வச்சுட்டு வரான், நீ விபூதி வச்சுட்டு வர, அவன் நல்லா செம்பருத்தி பூ வரைஞ்சான், நீ நல்லா செம்பருத்தி பூ வரைஞ்சிருக்க, பார்த்தியா உங்களுக்குள்ளே இருக்க கனெக்ஷன் பார்த்தியா, அவன் உன்னைய லவ் பண்ணுறான், உனக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது, பட்டர்ஃப்ளை பறக்குது, உன் மூஞ்சியில் மாறுது, அது மாதிரிலாம் ஏற்றி 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 வச்சுட்டே இருப்பாங்களா. அப்புறம் கடைசி நாளாக இந்த பசங்க திருப்பி ஏற்றி, இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ண போகிறீங்க தெரியல, நீங்கள் ஃப்யூச்சரில் மீட் பண்ணுவீங்களா, இது பாண்டு வந்து திருப்பி வளருமா, இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி மெயினாக பசங்க என்ன சொன்னானுங்கன்னா, ஒரு கிஸ்ஸாச்சு அடிச்சுக்கோங்க 2 பேரும், அது ஞாபகார்த்தமாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னானுங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு பக்கு பக்கு பக்குங்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பயந்துட்டோம், அந்த மாதிரி நம்ம காமிக்க முடியாதுல்ல, அதனால் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் டாய்லெட் கொஞ்சம் வெளியே இருக்கும்ல, அந்த 8th 9th ஒரு பிளாக்குக்கு இருக்கும்ல டாய்லெட்டு, தனியாக தானே இருக்கும், பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தனியாக, பாய்ஸ் கேர்ள்ஸ்க்குன்னு இருக்கும்ல. அப்புறம் அவன் முன்னாடி போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டோம். அப்புறம் நீ பாரு, யாரும் வரலைன்னா நீங்கள் வந்து கிஸ் அடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு இந்த கபோதிங்க எல்லாம் ஐடியா கொடுத்தானுங்க. அவனுக்கும் ஆம்பளை பையங்கிறனால சரி அதனால என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான் போல இருக்குது. அப்புறம் கிஸ் அடித்தா என்ன குழந்தையா பிறக்க போகுது அப்படின்ட்டு சரி போகலான்ட்டு அவன் முன்னாடி போயிட்டான், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டான். நீ போன்னு இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கு தள்ளுற மாதிரி என் கிளாஸ்மேட்ஸ் பொண்ணுங்கெல்லாம் தள்ளுதுங்க, பசங்களும் தள்ளுறாங்க. சரின்ட்டு பயந்து எனக்கா அப்படியே அடி வயிறெல்லாம் கலக்குது. ஐயோ அவன் கிஸ் அடிக்க போகிறானா. நம்ம படத்தில் கூட 2 பூ இப்படி படுற மாதிரி தான் இருக்க ஹீரோ ஹீரோயின் வருவாங்க, அப்புறம் பூ காமிச்சிருவாங்கல்ல புத்தம் கொடுக்கறதுக்காக.
எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு போய் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். அந்த ஜென்ஸ் டாய்லெட்டில் வந்து வேறு வேறு பசங்க போகிறானுங்க வரானுங்க, என்னைய பார்க்குறாங்க. பிள்ளைங்க போது வருது என்னைய பார்க்குதுங்க. அப்புறம் ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஒரு 10 நிமிஷம். ஆனால் இவன் வெளியவே வரல, உமாசங்கர் வெளியவே வரல. அப்புறம் நான் பார்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் எல்லோரும் கிஸ் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அடித்தாச்சு அப்படின்னு பொய் சொல்லியாச்சு ரோகலே. அப்புறம் அவன் வந்தான். அவனும் பெருசாக வெக்கப்பட்டுட்டு அவன் பெரிய என்னமோ சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி உள்ளே மறைஞ்சு கவாடாக நின்றுட்டு வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே வந்து கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அப்புறம் எல்லாரும் இப்படி இது பண்ணிவிட்டு அப்புறம் என்னையை வந்து சென்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. சரி போயிட்டு வா, திருப்பி எப்போ எல்லோரும் மீட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல். அது இந்த இன்சிடெண்ட்டு ஒன்றும் நடக்கலை உறவுகளே. நான் வந்து என்னோடய எக்ஸிட்ட கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் கழித்து நான் சொன்னேன். 9th இந்த மாதிரி க்ரஷ் இருந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சும்மா சுவாரஸ்யமாக இருக்கட்டும்ன்ட்டு இப்போ லைஃப் ஸ்டோரி சொல்கிற மாதிரி அதை கல்யாணம் பண்ணியாச்சுல, 5 வருஷம் ஆச்சுல, குழந்தை பெற்றாச்சுல அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் சொன்ன உறவுகளே. ஆனால் இதை சொன்னதை வச்சு அவன் 10 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கேட்குறான், நீ எந்தெந்த பையன் கூடலாம் போயிட்டு வந்த அப்படின்ட்டு அவன் சந்தேக புத்தி கேட்க வைக்குது. இதில் நான் என்ன மாரல் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து லவ் பண்ணியிருந்தாலும் தப்பே பண்ணியிருந்தாலும் சில விஷயத்த புரிஞ்சிக்காத நபர்கிட்ட நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. புரிஞ்சிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் சொல்லணும். மெயினாக புருஷன்கிட்ட வந்து சிலது சொல்லக்கூடாது, சிலது சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது. அது எவ்வளோ பெரிய பாசக்கார பயபுலியாக இருந்தாலும் அவங்க வந்து எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கும், கற்பு போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் கற்பெல்லாம் எங்கேயும் போகல. அப்புறம் இதை சொல்கிறேன், கிஸ் அடிச்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல, இவ்வளோ சொல்கிறவன் நான் கிஸ் அடித்தா சொல்லியிருக்க மாட்டேனா? எந்த தப்பும் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் என்னைய தொட்டதும் கிடையாது, ஒரு ஹேரும் கிடையாது. எங்கள் அம்மா அப்படி என்னைய வளர்க்கவும் கிடையாது. அப்புறம் என் கற்பு வந்து கற்போடு தான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் பார்ப்பீங்களாமா வரவங்களே. இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கூட எனக்கு தோணும், ஆனந்தியை பார்க்கும்போது மேபி ஆனந்தை பிடிச்சதுக்கு காரணமே அவர் கொஞ்சம் டார்க்காக இருக்கார். அப்புறம் கொஞ்சம் அந்த அவனோட லேஷஸ் ஆனந்தி மாதிரி தான் இருக்கும். கண்ணோட லேஷஸ் ஆனந்தியை நான் நல்லா ரசிப்பேனா. அப்போ அவரோட அவரோட லேஷஸ்லாம் அழகாக இருக்கும், ஆனந்தியோட அப்போ எனக்கு மேபி அதனால தான் பிடிச்சிருச்சின்னு நினைக்கிறேன். ஆனந்தி ஃபஸ்ட் டைம் அவரோட ஃபோட்டோ அனுப்பும்போது எனக்கு வந்து ஆனந்திக்குள்ளே ஒரு எங்கள் செத்து போன அம்மாவும் தெரிஞ்சாங்க, உமாசங்கரும் தெரிஞ்சான்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த டார்க் கலருக்கு வேண்டி அவரோட அழகு வந்து உமாசங்கர் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் இவரை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு காரணம்னு நினைக்கிறவர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 42 minutes ஆயிடுச்சு. இனிமேல் வந்து எந்த எபிசோடில் நிறையா ஏதாச்சும் பேச வேண்டியது இருக்கோ, மேபி இன்னும் கொஞ்சம் எபிசோடில் அழுவேன்னு நினைக்கிறேன். பாஸ்டெல்லாம் நினச்சி அழுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மனசு ரொம்ப ஃப்ரீ ஆகுது இந்த மாதிரி ஸ்டோரி சொல்ல. என்னோட லைஃப் ஸ்டோரியில் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. யங் ஜென்ரேஷன் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, என் லைஃப் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃபிசிக்கலி கனெக்ட் ஆகக்கூடாது. நம்ம லவ் பண்ணாலும் சரி, நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து அவங்கள கிஸ் பண்ணுறதோ, செக்ஷுவலி கனெக்ட் ஆகக்கூடாது. பிஃபோர் மேரேஜ் வந்து செக்ஷுவலி எந்த இன்டிமெசியும் நம்ம வந்து அவங்க கூட ஷேரே பண்ணக்கூடாது. இந்த காலத்துலேயுமே அப்படி தான். ஏன்னா நிச்சயம் வரைக்கும் வந்து கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்கன்னா 2 பேருமே அது வந்து தப்பான விஷயந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பெட் ஷேர் பண்ணுறது வந்து தப்பான விஷயந்தான். நான் வந்து வெறும் கன்னத்தில் தான் கிஸ் பண்ணுறதுக்குன்னு தான் நாங்கள் போனோம். நாங்கள் ஒன்றும் லிப்லாக் ஒன்றும் அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரை கிடையாது நாங்கள். ஆனால் என்னோடய லைஃப் ஸ்டோரியிலையோ லவ் ஸ்டோரியிலையோ எது நல்ல விஷயமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்குமே
அந்த மாதிரி நான் போயிருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னால் கூட நான் போயிருக்கக்கூடாது. இப்போ அவன் வந்து காஜியாக இல்லை, அவன் ஒரு இன்னோசென்ட்டாக இருப்பான். சப்போஸ் காஜியாக இருந்தானா அவன் கட்டி பிடிச்சிருந்தாலோ வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்தாலோ எனக்கு வந்து லைஃப் லாங் அது ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும்ல. அதனால் அந்த மாதிரி எந்த ஏஜ்லேயுமே பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஸ்கூலில் வந்து டாய்லெட்டில் டெலிவரி ஆகிடுச்சி, 7 மாதம் வரைக்கும் பொம்பளை பிள்ளை கன்சீவாக இருக்கிறது தெரியல, அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்டோரிஸ் சொல்கிறாங்கள. எந்த பையனாக இருந்தாலும் அவனை நீங்கள் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அவங்க கூட வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லீகலான பெட் ஷேரிங்காக இருக்கணும். அதர்வைஸ் அது இல்லீகல் தானே, அதோட கான்சிக்வன்சஸும் நிறையா இருக்கும். அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 45 மினிட்ஸ் ஆக போகுது. இது லென்த்தி வீடியோவாக இருக்குது. தெரியல லூலூப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் மறந்துடுது லூலூப், அந்த பெரிமெனபாஸ்னால நிறையா விஷயம் மறந்துடுது. அதனால தான் திருப்பி ஏலேருந்து பிக்கு வருவேன், திருப்பி ஏக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என் மனசு ஃப்ரீயாகுது. உங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வர எபிசோடு வந்து நான் 12th முடித்ததுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம், வேலை செஞ்சு பணம் சம்பாரித்ததெல்லாம் ரொம்பவே எல்லாத்துக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். குட் நைட் வரவங்களே.